எங்களுடைய குருவின் உச்சகட்ட சகாப்தத்திலிருந்து மீண்டும் திருச்செந்தூரின் வரலாறு என்ற பெயர்ல நாங்க ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் எல்லோருக்குமே பழமையான இடம், பழகிய இடம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு பல பேர் இந்த இடத்த ட்ரெண்டாவே ஆக்கிட்டாங்க. உலகியல் சகாப்தத்துல உச்சகட்ட வரலாறு படிச்ச பல பேருக்கு இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம்னு சொல்லி பல பேர் இந்த இடத்துல ஜீவ சமாதியாவே ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன உணர்ந்தாங்க, எப்படி உணர்ந்தாங்கிறத மட்டும் யாருக்குமே தெரியலீங்க. பல ஆண்டு காலம் குருவை தேடி வந்தாங்க, குரு கிடைக்கவே இல்லை. இங்கேயே அவங்க ஓய்ந்து போயிட்டு கடைசி காலகட்டத்தில் உடல் வருத்தி அவங்களுடைய ஊனை உருக்கணும்னு நினைக்கிற இடத்துல ஊனை உருக்காமலே உயிரிழந்து போனாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஜீவ சமாதி அமைச்சு வச்சிருக்காங்களாங்க. முக்தின்ற ஒரு விஷயத்த 3 காலங்களையும் உணர்ந்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியுங்க. அந்த 3 காலங்களையும் உணர்ந்தவங்க இங்க இப்போதைக்கு யாரும் கிடையாதுங்க. இதை எப்படியெல்லாம் நாங்க சொல்லணும்னு விரும்புறோமோ, எங்களுடைய உச்சகட்ட வரலாறு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் பயணிக்கும் பொழுதும் நாங்களும் பல வழிகளில் வெளியெடுத்து தான் ஆசைப்படுறாங்க. ஆனா உண்மையான வரலாறு எப்படி இருக்கணும், உண்மையான முக்தினா என்ன இருக்கணும், உங்களுடைய நெத்தி சுட்டினா என்னங்கிறதுக்கு இந்த வேலை எந்த இடத்துல வச்சிருந்தாருன்றத கூட முருகப்பெருமானுக்கு கோபுர வாசல தாங்க பெருசா வச்சிருக்காங்க. நெத்தி போட்டுல இருக்கிற முருகருடைய வேல் அங்கதான் இருக்கணுங்கிறத எல்லோருமே மறைமுகமாக்கிட்டாங்க. சக்தியின் பீடமா இருக்கிறவங்க யாரெல்லாம் மீண்டும் தனக்குள்ள மாபெரும் வித்து எதுங்கிறத உணரணுங்கிற பொழுது அந்த முக்தின்ற கலையை முழுமையாக்கி தரக்கூடிய ஒருவர் உங்கள் குருவா இருக்கணும். அவர் இந்த வாழ்வியல் கலையோடு சேர்ந்து இந்த உலகியல் நிசப்தங்கள் அனைத்தையும் உங்களுக்குள் உணர்த்த வேண்டுங்க. இதை உணர்த்துறதுக்கு எப்படியெல்லாம் பல பேர் போராடினாங்களோ அவர்கள் எல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களோடு இருந்தாங்க. சட்டம் என்பதும் கிடையாது, திட்டம் என்பதும் கிடையாது, கட்டுக்குள்ளும் அடங்காது. இந்த காற்றை போல, இந்த நிலத்தை போல, இந்த நீரை போல, இந்த நெருப்பை போல, இந்த பஞ்சபூதங்கள் போல எப்படி இருக்கின்றாரோ அவர் தாங்க குரு. அவர் பேர் தாங்க எங்கள் குருநாதர், குரு தவசோதரர்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. வாழ்க்கையின் உச்சகட்ட வரலாற்றில் உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்குள் நான் அடங்க மாட்டேன், அதனால்தான் என் பெயர் நான் என்ற கொள்கையில் இன்று வரை அவர் குரு தவசோதனார் திகழ்கின்றார். ஒவ்வொருவருக்குள்ளும் நான் எப்படி திகழ்கின்றேனோ அதே போல் நீங்களும் இருக்க வேண்டுமா, உங்களுள் இருப்பது எது என்பதை உணர இந்த இடத்துலையும் குரு திருச்செந்தூர் முருகனா இருக்கிறவருக்கு குருவானவர் எங்கிருந்து பிறப்பெடுத்தாருன்னா அவர் தான் குரு நாகேந்திர நாகப்பட்டினத்துல இருக்கிறாருங்க. அவருடைய முக்கியமான ஸ்தலம் தான் குரு திரு சிக்கல் சிங்காரவேலர் கோவில்னு சொல்லுவாங்க. குருவுடைய பெயரு உங்களுடைய எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியலீங்க. இந்த இடத்துல குரு பெயர் நவநீதீஸ்வரரும் அம்மா பேரு வேல் நெடுங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த வேல் எடுத்து அந்த அம்மையால கொடுக்கப்பட்டதால தான் இந்த இடத்திற்கு இவருக்கு உபதேசம் கொடுத்து இந்த ஸ்தலமோ என்று உலக வரலாற்றுல மிக முக்கியமா வளர்ந்துகிட்டு வருதுங்க. காரணகர்த்தா என்றும் மறைக்கப்படுகின்றார், காரணமானவர் வெளிப்படுகின்றார். நாங்களும் இங்க வெளிப்பட எங்கள் குருநாதர் குரு தவசோதரனை காரணம் சொல்லிக்கிறேங்க. உச்சகட்ட வரலாற்றில் மீண்டும் இதே போல் ஒரு சகாப்தம் படைப்போம். அதில் உங்களில் யார் ஒருவர் மீண்டும் அதே சகாப்தத்துக்குள் இடம்பெற வேண்டுமோ வாருங்கள். அனைவருக்கும் இதில் உங்களுள் இருக்கும் ஞானம் எது என்பதை ஊட்டுகின்றோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.